தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருச்செந்தூருக்கு செல்லும் காளியம்மாள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். காளியம்மாள் தற்பொழுது எந்த கட்சியில் அவர் இணையப் போகிறார் என்பது தெரியவில்லை. ஆனால் காளியம்மாள் வட்டாரங்கள் தெரிவிப்பது என்னவென்று சொன்னால், திருச்செந்தூர் இன்று வருகிறார் என்று கூறுகிறார்கள். திருச்செந்தூரில் இன்று நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அதாவது நீதிமன்றம் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று அரசாணை வெளியிட்டுள்ளது. அதை நடைமுறைப்படுத்த கோரி திருச்செந்தூரில் நடைபெறவுள்ள குடமுழுக்கு தமிழில் குடமுழுக்கு நடத்த கோரி ஒரு பொதுக்கூட்டம் நடத்தப்பட உள்ளது. அந்த பொதுக்கூட்டத்துக்கு 2 நாட்களுக்கு முன்பு காவல்துறை அனுமதி மறுத்தது. சமூக வலைதளங்களில் இது விவாத பொருளானது. அரண்டு போன திமுக அரசு மீண்டும் அதே காவல்துறை மூலம் அனுமதி அளித்தது. இன்று சீமான் தலைமையில் திருச்செந்தூரில் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் திரளாக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளார்கள். அதுபோக நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய பலரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய மகளிர் பாசறை முன்னாள் செயலாளர் காளியம்மாள் திருச்செந்தூர் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதாக காளியம்மாள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அது உண்மையா பொய்யா என்பது தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், காளியம்மாள் மே 18ஆம் தேதி இன எழுச்சி பொதுக்கூட்டத்தில் கூட அவர் கலந்து கொள்வார்கள் என்று சொன்னார்கள். நத்தம் சிவசங்கரன் கலந்து கொண்டார். அதே போன்று காளியம்மாள் 10ஓடு 1 11ஆக கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடைசி நிமிடத்தில் வரவில்லை. தற்பொழுது காளியம்மாள் திருச்செந்தூர் பொதுக்கூட்டத்துக்கு வருகிறார் என்று சொல்கிறார்கள். உண்மையா பொய்யா என்பது தெரியவில்லை. அது சும்மா கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுறாரா அப்படிங்கிறது தெரியவில்லை. அல்வா கொடுக்குறக்கான்னு தெரியல. காளியம்மாள் கலந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. காளியம்மாள் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களோடு தொண்டராக ஒருவராக கலந்து கொண்டால் மகிழ்ச்சி. அதை நாங்கள் வரவேற்கிறோம். காளியம்மாள் எந்த கட்சியில் இணைவது என்பது அவருடைய உரிமை. நாம் தமிழர் கட்சியில் இணைந்தால், மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இணைந்தால் வரவேற்கிறோம். அல்லது வேறு கட்சிக்கு போய் இணைய வேண்டும் என்றாலும் அது அவருடைய உரிமை. ஆனால் இன்னும் அவருடைய முடிவை அறிவிக்கவில்லை. அதிலிருந்து பல யூகங்கள் யூகிக்க தோன்றுகின்றன. அதாவது அவர் பதவிக்காக பணத்துக்காக காத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அது உண்மையா பொய்யா என்பது தெரியவில்லை. அதற்கு காளியம்மாள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்.